அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படுத்துவதையும் பார்க்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் அத்தியாயம் 2 வசனம் 72. நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள், பின் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாற்றி தகிர்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாகவும் இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் ஒரு மனிதரை கொலை பண்ணிட்டு தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இதை வெளியாக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அந்த இறந்து போனவரை எப்படி உயிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் பேசுகிறேன். ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பான். ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும். மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அல்ஹம்துலில்லாஹ்.